Peppers Entertainment Television. Turn on the heat. Hi friends, good evening. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ என்ன சொல்லணும் இந்த வாரம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்போ நம்ம நிறைய விஷயத்தை பற்றி பேசிட்டோமே. நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசுகிறோம், நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான நம்மளோட லைஃப் ஸ்டைல்ஸ் பற்றி பேசுகிறோம். ஸோ நம்மளோட லவ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எங்கே போய் முடியுது, நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் என்னென்ன, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட ஆட்டிடியூட்ஸ் என்ன, இதை பற்றி நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன யோசித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாவே வந்து நம்மளோட லைஃப்பில் மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வரலன்னா அதோட வந்து நம்மளோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னவா இருக்கும், வந்ததுக்கப்புறம் நம்மளோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிறது பற்றி தாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் மொபைல் ஃபோன்ஸ் டெக்னாலஜி ஒரு சயின்ஸோட டெவலப்மெண்ட் வந்து எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது. பட் இந்த மொபைல் ஃபோன் யூசேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாயிருச்சு. நமக்கு உலகமே வந்து நம்ம கைக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம யார் வேணாலும் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சீப்பர் ஆகிட்டே இருக்குது நம்மளோட லைஃப்பில். அண்ட் எஸ், அந்த மாதிரி வர்றப்போ நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கு இதனால அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் வந்து நமக்கு யாருக்குமே வந்து அடிக்கடி கால் பண்ணி பேச முடியாது. அவங்க ஒர்க் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும். பட் மொபைல் ஃபோன்ஸ் வந்ததுக்கப்புறம் அதோட டிஸ்டர்பன்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நிறைய வந்து அடிக்கடி நம்ம வந்து ஃபோன் பேசுறதுனால நம்ம வந்து சில நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்குள்ள ஏற்படுற ஸ்ட்ரெஸ் லெவல் கூட கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுதுன்னு ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடியே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம போனோம்னா நமக்கு வந்து கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இப்போ செல்ஃபோன்ஸ் இருந்தால் வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அந்த ட்ராக்கிங்லேயே வந்து எவ்வளோ பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறது கூட நமக்கு கிளியராகவே தெரியும். ஸோ எஸ், இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்துல தான் வந்து நம்மளோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குன்னு சொல்லலாம். அப்போல்லாம் வந்து ஒரு இன்டர்நெட் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அண்ட் டெலிஃபோன் இருக்கிறதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் விஷயமா நமக்கு தோணும். ஒரு டிவியாக இருந்தாலும் சரி, ஒரு டெலிஃபோனாக இருந்தாலும் சரி, ஐயோ டெலிஃபோன் இருக்கிற வீடா அப்பா சூப்பருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்த காலம் போயிட்டு இப்போ எல்லார் கையிலயும் ஒரு செல்ஃபோன் இருக்கு. அண்ட் செல்ஃபோன் இஸ் சச் அ ஈஸி திங்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து அந்த செல்ஃபோனுக்குள்ள வந்து இந்த உலகத்தையே நம்ம பார்க்கலாம், நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம், இந்த உலகத்தையே வந்து நம்ம அதில் ப்ரௌஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அதில் ப்ளஸ்ஸாக இருந்தால் கூட நம்ம வந்து நம்மளோட ரியாலிட்டியை மறந்து நம்ம அவுட் சைட் வேர்ல்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கம்மா, உங்க பேரு? என் பேரு முத்துமாரி. முத்துமாரி, எங்கேருந்து கால் பண்றீங்க? திருநெல்வேலில இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஹலோ ஹலோ என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஒர்க் பண்றேன். ஓகே சரி, இப்போ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? டிவி வால்யூம் கம்மி பண்றீங்களா? ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா. கேட்கவே மாட்டேங்குதுங்க. என்னம்மா கேட்கவே மாட்டேங்குதா? இப்ப கேக்குதா? சொல்லுங்க, என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? நான் ஒரு பையனை லவ் பண்றேன். சரி. அந்த பையனை நீ லவ் பண்றான், ஆனா அவங்க ஃபேமிலியில இனி அவாய்ட் பண்றாங்க. எதுக்குன்னு தெரியல. ஃபேமிலியில அவாய்ட் பண்றாங்க, எதுக்குன்னு தெரியல. எத்தனை வருஷமா லவ் பண்ணீங்கம்மா? 1 இயரா லவ் பண்றோம். அவங்க வேற காஸ்ட், நாங்க வேற காஸ்ட். அதுலயே கிளியரா தெரிஞ்சிச்சுல எதுக்கு அவாய்ட் பண்றாங்கன்னு. ஆனா அவங்க நீ உயிருக்கு காதலிக்காங்க. அந்த பையன் என்ன சொல்றாங்க? பையன் என்னதான் லவ் பண்றேன்னு சொல்றாங்க, ஆனா அவங்க ஃபேமிலி என்ன இது பண்றாங்க, அது கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, உங்களுக்கு என்ன வயசு ஆகுது மாதிரி? எனக்கு 24 ஆகுது. 24. அவருக்கு? அவங்களுக்கு 25 ஆகுது. என்னோட ஒரு ஏஜ் கூட. ஓகே, கரெக்டான ஏஜ்ல தான் ரெண்டு பேரும் இருக்கீங்க. பட் என்னன்னா எதனால வந்து அவங்க வீட்ல இந்த காஸ்ட் பிரச்சனை மட்டும்தான் பிரச்சனை இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்காமா? இல்ல அதுதான். ஓகே, நீங்க என்ன வீட்ல இருக்கீங்களா, வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, படிச்சிட்டு இருக்கீங்களா? நான் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே, வெரி குட். இப்போ வந்து நீங்க அவர்கிட்ட சொல்றப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரா இல்ல என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு உங்களுக்கு? கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் பண்றேன்னு சொல்றாங்க. ஓகே. சோ நீங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கா இருக்கீங்கல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல? உங்களுக்கும் ஓகே கண்டிப்பா அவர் பண்ணிப்பாருன்னு நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை இருக்கு. ஓகே ஓகே மாரி. மாரி ஒண்ணும் இல்ல, நீங்க ஒர்க் பண்றது எப்ப போல ஒர்க் பண்ணிட்டே இருங்க கண்டினியூஸா, அதை என்னைக்குமே விடாதீங்க.
அண்ட் இன்னும் உங்களுக்கு ஏஜ் இருக்கு. ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் வெயிட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வயசு இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்க வீட்ல வந்து சம்மதம் சொன்னாதான் கல்யாணம் பண்ணிப்போம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எல்லாம் மேஜர்ஸ், நல்ல டிசிஷன் எடுக்கக்கூடிய வயசுல தான் நீங்க இருக்கீங்க. ஸோ நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவு எடுங்கம்மா. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. இந்த மாதிரி பிரச்சனை வர்றது தான் லவ். சரியா? ஓகேம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரைட். ஆக்சுவலா வந்து லவ்ல வந்து பிரச்சனை வரலன்னா தாங்க சுவாரஸ்யம் கொஞ்சம் கம்மியாயிரும். பட் வந்திருக்கு அப்படின்னாலே வந்து ஆக்சுவலா உண்மை என்னன்னா நம்ம வந்து நினைக்கிறோம் லவ்க்கு அகேன்ஸ்டா இருக்கிறப்போ வந்து நமக்கு நிறைய டென்ஷன் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு. எஸ், இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆகுதுங்கிறது யாருமே ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கங்க. உங்க பேர்? வணக்கங்க. வணக்கம் சார். உங்க பேர்? நான் இங்க ஈசாவில் கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. சரிங்க சார். நான் ஈசா ஆசிரமத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓ, வண்டர்ஃபுல் சார். சூப்பர். சொல்லுங்க சார். இங்க வந்து குழந்தை எனக்கு 2 மேரேஜ் ஆயிடு, 2 பெண் குழந்தைங்க. ஓகே ஓகே. சின்ன பொண்ணு வந்து ரொம்ப சேட்டை ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னபடி கேட்கறது இல்ல. ஓகே. அதுக்கு நாம எந்த மாதிரி இது பண்ண முடியும் சார்? நீங்க ஈஷால பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஓகே ஓகே. பேசுறதே வந்து சின்ன பொண்ணு வந்து சொன்னா நான் தட்டி தட்டி பேசுறேன். அப்படி டென்ஷன் ஆகுது, கோபம் வருது. அது எப்படி நம்ம அதை சார்? ஆக்சுவலி வந்து நீங்க ஈஷால ஒர்க் பண்றீங்க. சோ உங்களுக்கே தெரியும் மன அமைதி வந்து எப்படி வரும்ங்கிறது. சோ என்ன வயசாகுது சார் குட்டிக்கு? சில நேரங்கள்ல எனக்கே கோபம் வருது. ஓகே. என்ன வயசாகுது சார் உங்க பாப்பாக்கு? அதுக்கு 8 முடிஞ்சு 9 நடக்குதுங்க. 8 முடிஞ்சு படிக்கிறாங்க. கிளியர். ஓ, ஓகே ஓகே சார். இப்ப எல்லாம் வந்து குழந்தைங்க கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் பேச்சு கேட்கறது இல்ல. எந்த மாதிரி விஷயத்துல வந்து உங்களை ரொம்ப டென்ஷன் ஆற மாதிரி அவங்க பேசுறாங்க? அவங்க இந்த மாதிரி டியூஷன் போகணும், ஸ்கூல் போறதுக்கு கூட ஓரளவுக்கு கரெக்டா போய்க்கிறாங்க. டியூஷன் போற நேரத்துல ரொம்ப அடிக்கிறாங்க. ஆக்சுவலா என்னன்னா அவங்க சொல்றது கொஞ்சம் நம்மளும் காது கொடுத்து கேட்டா நல்லா இருக்கும் சார். ஏன்னா உண்மையா டியூஷன்ல என்ன நடக்குதுன்னு ஒரு வாட்டி நீங்க நடுவுல டியூஷன் நடக்கிறப்போ சொல்லாம ஒரு வாட்டி போய் பாத்தீங்கன்னா அவங்க டீச்சரோட ஆட்டிடியூட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். குழந்தை வந்து சொல்றது கரெக்டா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். படிக்கிறதுக்கு எல்லா குழந்தையும் பிரச்சனை பண்ணதான் செய்யும். சோ நீங்க வந்து அது போய் ஒரு வாட்டி அவங்க சொல்றது என்ன நம்ம காது கொடுத்து கேட்டு அது என்னன்னு ஒரு வாட்டி போய் செக் பண்ணுங்க. இல்ல அங்க வந்து ஹோம் ஒர்க் வந்து பண்றது வந்து ஹோம் ஒர்க் பண்றது கூடுறது இல்லங்கிறாங்க. ஹோம் ஒர்க் இப்ப பண்ணி ஆகணுங்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஏஜ்ல உள்ளான ஒரு விஷயங்கள் தானே சார் இதெல்லாம். சோ என்னன்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க. நீ வந்து கரெக்டா நல்ல பேர் வாங்கினா நான் உனக்கு வந்து அதாவது ரொம்ப பொருள்ல காட்டாம விளையாடுற மாதிரி, இல்ல வந்து நான் வந்து தீம் பார்க்ஸ்க்கு கூட்டிட்டு போறேன், இல்ல இங்க கூட்டிட்டு போறேன், உனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன், அந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் கொடுத்து, இல்லைன்னா வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ இந்த மாதிரி நல்ல பேர் வாங்கினா இதை நான் உனக்கு வாங்கி தரேன் மோட்டிவேட் பண்ணுங்க சார். சரிங்க. ஏன்னா கண்டிப்பா மோட்டிவேஷன் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உட்கார வச்சு கம்பேர் பண்ணி மட்டும் என்னைக்குமே பேசிடாதீங்க. உங்க அக்கா விட நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு பேசினால இன்னும் அவங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் ரொம்ப ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிரும். ஓகே ஓகே. இந்த மாதிரி வீட்ல சம்சாரம் அவங்க தான் வந்து ரொம்ப பெரிய நல்லா படிக்கிறா, நீங்க படிக்கிறது இல்ல, அது வந்து கொஞ்சம் அந்த மாதிரி பேசுறாங்க. எடுத்து போனாலும் அவங்க வந்து இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. ஆக்சுவலி அது 2 விதமான சைக்காலஜி சார். ஒண்ணு வந்து அந்த மாதிரி சொன்னாங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஒண்ணு வந்து கோவம் வந்து நல்லா படிக்க நல்லா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குங்க. இல்லைன்னா அப்படியே நமக்கு ஆப்போசிட் ரிவர்ஸ் ஆயிடும். அப்ப படிக்கிறாளா, சரி அவ படிக்கட்டும், நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. சோ அந்த ரிவர்ஸ் சைக்காலஜி வராம நம்ம பாத்துக்கணும்னா நீங்க வந்து கம்பேர் பண்ணாம, ஏன்னா எப்பவுமே சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் மாதிரி உங்க ஆம்பளை பசங்க இருக்கிற அந்த ஈகோ தான் வந்து பெண்களுக்குள்ளேயும் இருக்கும். அதுவும் சிஸ்டர்ஸ்குள்ள கண்டிப்பா. சோ அது 8-9 இயர்ஸ் தானே சார், கொஞ்சம் வளர கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அண்ட் எஸ், நான் வந்து சொன்ன மாதிரி இந்த கிட்ஸ் சைக்காலஜி அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்களோட பேஸ் அவங்க சின்ன வயசுல வந்து அந்த ஒரு சீட் அப்படிங்கிறது வந்து அது வளர தான் வந்து அவங்க சின்ன வயசுல உள்ளான ஒரு விஷயங்கள். அதாவது நீங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னா அந்த தப்பு வந்து அவங்களுக்கு அது தப்பா தெரியாது. நம்ம அப்பாவே பண்றாங்க, நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபியூச்சர்ல வந்து அது ஃபிக்ஸ் ஆயிரும் அவங்க மனசுல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கிட்ஸ் கிட்ட மூவ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ.
ஹலோ ஹலோ மேடம் வணக்கம்மா உங்க பேர் பேசணுங்களா? ஓகே ஓகே. வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சார். வணக்கம் மேடம், என் பேர் வந்து ஜெயா மேடம். ஓகே ஓகே நான் வந்து இங்க சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே இங்க வந்து லோக்கல் ஏடிஎம்கே பார்ட்டியாலும் அவங்களோட இன்னொரு ஆளும் சேர்ந்துக்கிட்டு என்னோட வீடு அபகரிக்கிறதுக்கு ரொம்ப ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்காங்க மேம். நானும் சிஎம் செல்ல கமிஷன் ஆபீசர் எல்லா இடமும் கொடுத்துட்டே இருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா லோக்கல் போலீஸ் மேன அவங்களும் கூட சேர்ந்து விளையாடுறாங்க. நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியவே மாட்டேங்குது. எல்லா இடத்துக்கு போனாலும் இவங்க ஆட்கள்ன்றதுனால எனக்கு வந்து எந்த சக்சஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இத்தனைக்கும் என்கிட்ட ஆதாரத்தோட இருக்கு மேம். நான் ஃபர்தரா என்ன பண்றதுன்ட்டு கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஆக்சுவலா வந்து பிரச்சனை இருக்கு மேம். எனக்கு ரொம்ப மன உளைச்சல் இருக்கு. எவ்வளவு ஏகப்பட்ட லாஸ் இருக்கு. சொல்லி மாறாது. அவங்க ரொம்ப அண்டர் கிரவுண்ட் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தடவை தான் பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து சரியா என்ன சொல்றது, எனக்கு எவிடன்ஸோட அவங்க ப்ளே பண்ணிட்டாங்க இந்த தடவை. ஓகே ஓகே என்ன பண்ணலாம் மேடம்? பட் உங்க சைடுல எல்லாமே கிளியரா இருக்காங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க போலீஸ் மேன் வந்து என்ன வந்து கேவலமா பேசுறதும் என்கிட்ட வந்து கேவலமா நடந்துகிட்டதும் டேப் பண்ணி வச்சிருக்கேன். டேப் யார்கிட்ட போட்டு காமிக்கிறதுன்றது எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அவங்க டக்குன்னு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால நான் யோசிக்கிறேன் மேம். ப்ளீஸ் எனக்கு ஏதாவது நல்ல சொல்யூஷன் சொல்லுங்க மேம். இல்ல பேசிக்கா வந்து இது கண்டிப்பா ஒரு பெரிய லீகலான ஒரு விஷயமா இருக்குங்க. இது வந்து நீங்க எந்த மாதிரி லீகலா மூவ் பண்ணிருக்கீங்க? நான் வந்து லீகல் எய்ட்ல கொடுத்துருக்கேன் மேம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு இவங்க கொடுக்குறாங்க, ஒரு லாயர் கொடுக்குறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா லாயர் வந்து போலீஸ்மேன்றதுனால அவங்க இது எடுத்துக்க மாட்டேன்றாரு. சிஎம் செல்ல கொடுத்தாச்சு. சிஎம் வீட்டுக்கே போய் கொடுத்துட்டேன் மேடம். எல்லாரும் கேட்டவுடனே ஐயோ ஐயோன்றாங்க அப்படின்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இத்தனைக்கும் இங்க மாநில மகளிர் ஆணையத்துல தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன். ஏன்னா நான் ஒரு லேடி நல்ல ஃபேமிலியில இருந்து வந்திருக்கேன். ஸோ இதை பத்தி பேசுறப்போ என்னோட மானமும் சேர்ந்து தான் போகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால நான் அவங்க கிட்ட தான் கொடுத்தேன் மேம். ஆனா அவங்க வந்து 2 months அப்படி வச்சுட்டு இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே காலம் கழிச்சு 7-8 months ஆயிடுச்சு. அவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் இல்ல, ஒரு இது இல்ல மேம். இது எப்படி நான் கொண்டு போறதுன்னு டெல்லி உமன்ஸ் கமிஷன் போட்டுட்டேன். அவங்க பாத்தீங்கன்னா அந்த 2 months கழிச்சு இப்பதான் அங்க இருந்து ஒரு சின்ன ரிப்ளை வந்திருக்கேன் கவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்தரா நான் என்ன பண்ணலாம், நான் எப்படி என்ன எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல மேடம் இந்த மேட்டர். ஆக்சுவலா வந்து நீங்க சொன்ன மாதிரி இவ்ளோ லீகலா நீங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் மேபி நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்க கிட்ட இந்த ரெஸ்பான்ஸ் வரதுக்கு. இன்னொரு விஷயம் வந்து இது எப்படி வந்து மேக்ஸிமம் நீங்க வந்து இதுல இருந்து ரிகவர் ஆகி வெளியில வர முடியும், எப்படி வந்து நீங்க இதுல இருந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம் இல்லாம வெளியில வரணும்னு கொஞ்சம் யோசிங்க. இது நீங்க என்ன பண்ணா அவங்களுக்கு என்ன சட்ட துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் தான் சொல்றேன் மேடம். எல்லா இடத்துலயும் அந்த வார்த்தை சொன்ன உடனே சரி நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க மேடம். இப்ப எதுக்கு நான் இந்த வார்த்தையை ரொம்ப பண்றேன்னா, எனக்கு வந்து நான் 12 years அனுபவிச்சுட்டு இருக்கேன் அந்த பார்ட்டி ஆளுங்களோட பிரச்சனைய. அந்த 12 years பாத்தீங்கன்னா லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்கிற ஆட்களும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் உடந்தையா இருக்காங்க. இப்போ என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. என்கிட்ட வந்து சம்டைம்ஸ் அவங்க வீட்டுக்குள்ள வந்து சண்டை போடுறதெல்லாம் கூட டேப் பண்ணி வச்சிருக்கேன். அது என்கிட்டயே வாங்கி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்படிதான் போயிட்டு இருந்தது. ஆனா இந்த தடவை என்கிட்ட வந்து சேஃபான எவிடன்ஸ் இருக்கு மேம். எனக்கு ரொம்ப மன உளைச்சலும் பண கஷ்டமும் எவ்வளவு பிரச்சனைங்க நான் சொல்றதுக்கே இல்லை மேம். ஆல்ரெடி நான் 50 years நியர் 50 years எனக்கு வந்து ஹெல்த் பிரச்சனையும் இருக்கு. என்னால டாக்டர் கிட்ட போக முடியாது. அந்த டாக்டர் கிட்ட போனாலும் பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து கெடுத்துறாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா என்னோட ரிசல்ட் எல்லாம் தப்பா இருக்கு. எப்படி சொல்றது? உங்க ஃபேமிலி சப்போர்ட் என்ன எந்த அளவுக்கு இருக்குங்க? புரியல மேடம். ஃபேமிலில என்ன எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு? ஃபுல் சப்போர்ட் இருக்கு மேம். ஓகே, நீங்க வேற யார் யார் இருக்கீங்க ஃபேமிலில? நானும் என் ஹஸ்பண்ட் 2 sons மேம். ஓகே, சன்ஸ் என்ன சொல்றாங்க இத பத்தி? நான் வந்து சன்ஸ் வந்து இந்த விஷயத்துல இழுக்கல மேம். அவங்க வந்து டீனேஜ்ல இருக்கானுங்க. ஆனா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். ஏன்னா இந்த பொலிட்டிக்கல் ஆளுங்க அவங்களே ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு கொஞ்சம் பயம். அதனால பசங்களை வந்து இந்த விஷயம் மட்டும் சொல்லிடுவேன். ஆனா அவங்க சேஃபா இருந்துட்டோன்றதுனால அவங்கள வந்து எங்கேயும் நான் கூட்டிட்டு போறதில்ல. அவங்களோட ஃபியூச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்கள வந்து ரொம்ப இந்த விஷயத்துல இழுக்கல. பட் விஷயம் மட்டும் தெரியும். என் ஹஸ்பண்ட் தான் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு வராரு. அவருக்கு ஃபுல் எல்லா விஷயமும் தெரியும். அவர் தான் சப்போர்ட்டா இருக்காரு. ஓகே, இது ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனா இருக்கும் உங்களுக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்க கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு நல்ல பிரஸ்ல போயிட்டு உங்களோட ப்ராப்ளம் வந்து நீங்க பேசி அவங்க வந்து ஏதாவது பப்ளிஷ் பண்ண முடியுமான்னு கேட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்க.
ஸோ பட் இன் பிட்வீன் உங்களுக்கு வந்து நிறைய பேஷன்ஸ் தேவைப்படும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. யூ ஜஸ்ட் 50 இயர்ஸ். 50 இயர்ஸ்ங்கிறது பெரிய ஏஜ் கிடையாது. பட் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து நிஜமாவே ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். பாத்தீங்கன்னா வீக்லி 4 days நான் வந்து சுத்திட்டு இருக்கேன் மேடம். எங்க போயிட்டு இருக்கோம், வருகை பதிவு டைமோட நான் எழுதி வச்சிருக்கேன். இதே வெளியே 8 months சுத்திட்டு இருக்கேன் மேடம். இன்னும் ஏன் இப்போ சாதாரண ஒரு ஆளு ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்பானோ அப்படின்ற ஒரு நிலைமையிலேயே அவங்கள பிடிச்சு போட்டு விசாரிக்கிற இவங்க ப்ராப்ளம் பண்ண அவங்க வந்து என்ன சொல்றது, அவங்கள மேல மட்டும் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா, அதான் கேள்வி. இப்போ இவங்களுக்கு மேல யாரு இருக்காங்க? இப்ப பாத்தீங்கன்னா டிஜிபி ஆபீஸ்ல கொடுத்தேன் மேம். நான் கொடுத்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. அவ்வளோ பேர்கிட்ட நான் கொடுத்துருக்கேன் மேடம். நான் இதுக்கு மேல நான் யார்கிட்ட போய் கொடுக்க எனக்கு புரியல. அதான் இல்லைங்க, நான் சொன்ன மாதிரி நீங்க ஏதாவது ஒரு நல்ல ப்ரெஸ்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. ஐ விஷ் ஆல் யூர் ப்ராப்ளம்ஸ் கெட் ஓவர் சூன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். எஸ், ஆக்சுவலாக வந்து விமென்க்கு அகேன்ஸ்ட் தான் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குது. பட் அதுக்கான கரெக்டான இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம தேடி தாங்க போக வேண்டியதாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹலோ வணக்கங்க, உங்கள் பேர்? வணக்கம் மேம், என் பேர் லக்ஷ்மி. லக்ஷ்மி பேசுகிறோம். ஓகே, எப்படி இருக்கீங்க லக்ஷ்மி? நல்லா இருக்கோம் மேம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் லக்ஷ்மி, தேங்க்யூ ஸோ மச். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் 12th எழுதி முடிச்சுட்டு இப்போ செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேம்மா, சூப்பர். என்ன சொல்றதுக்காமா கால் பண்ணிருக்கீங்க? இப்போ வைகாசி மாசம் மேரேஜ் வச்சிருக்காங்க மேம். ஆனா வந்து தாய்மாமா பையன் தான். அவங்க வந்து ஹலோ சொல்லுங்கம்மா. அவங்க வந்து ஒரு பொண்ணை ஃபர்ஸ்டே லவ் பண்ணேன்னு சொன்னாங்க. சரி. அப்புறம் அந்த பொண்ணு வந்து கேரக்டர் சரியில்லை, விட்டுட்டு போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் விட்டாச்சு. அப்புறம் சரி அவங்க மறந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு இது பண்ணோம். ஆனா ஊட ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த பிள்ளைய மறக்க முடியல, அவங்க அம்மா வருது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா எதையும் தாங்கிக்க முடியல. அப்புறம் எப்படியோ கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சரின்ட்டு விட்டாச்சு. இப்போ வந்து வீட்டுல எல்லாம் சம்மதிச்சு மறுபடியும் வைகாசி 1ஆம் தேதி வந்து கல்யாணம் வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க அந்த நினைப்போட இருப்பாங்களோ அப்படி இப்படின்னு எனக்கு ஏதோ கொஞ்சம் மனசு ஏதோ கஷ்டமாவே இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம்? சரி, நீங்க அவர்கிட்ட பேசுறப்போ வந்து அடிக்கடி இந்த மாதிரி சொல்றாரா, இல்லன்னா வந்து எப்பயாவது ஒரு வாட்டி? ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்படி சொன்னாங்க மாமானா. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பேசல செய்யல வந்து ஏதாவது அப்செட்டா ஆயிட்டாங்க அப்படின்னாலே எனக்கு மைண்ட்ல அந்த பிரச்சனை ஏற்கனவே வந்து அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் இருந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அது எனக்கு தெரியாம இருந்தது. கூட நான் கண்டுபிடிச்சப்போ அந்த பொண்ணுகிட்ட பேசினப்போ இந்த மாதிரி எங்க மாமாவுக்கு எனக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க, நீங்க இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு வந்து நானும் அவங்க கிட்ட ஒண்ணும் பேசல, அவங்க என்ன பெரியவங்களா அப்படி இப்படி சொல்லி பேசிட்டு அவங்க தான் பின்னாடி வராங்க, நீங்க சொல்லி வைங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்களை பிடிச்சு கேட்டதுக்கு அது வந்து மறக்க முடியலடா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது, நான் தப்பாலாம் நினைக்கல, பேசல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது இந்த மாதிரி சொல்றது வந்து அது எனக்கு மைண்ட்ல அப்படியே பதிஞ்சனால என்னவோ அது சந்தேகம் வர்ற மாதிரியே எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அவங்க கரெக்டா இருக்கிறாங்கன்னு தெரியுது, இருந்தாலும் ஏதோ அவங்க பேசினா கூட என்னால தாங்க முடியல. ஒரு 4 நாள் வந்து தொடர்ந்து பேசாம இருந்தாங்க அப்படின்னா ஏதோ அவங்க அந்த பிள்ளைகிட்ட மறுபடியும் பேசுவாங்களோ, அதனால நமக்கு லைஃப்ல ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு டென்ஷன் ஆச்சுமா. அதான் அவருக்கு கால் கட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் எஸ், வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். நீங்க வந்து ரொம்ப இந்த ஒரு டென்ஷன் மைண்ட்ல எடுத்துக்காதீங்க. எது இருந்தாலும் மனசு திறந்து அவர்கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி நிஜமாவே இருக்கா, இல்லைன்னா வந்து உங்களோட லைஃப் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இது. ஸோ கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லி பாருங்க, இந்த மாதிரி எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஃபியூச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி பேசி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ், நான் வந்து ஜென்ரலாக நிறைய விஷயங்கள் வந்து ஒரு காலருக்கு அப்புறம் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த கிட்ஸ் சைக்காலஜி பற்றி நான் பேசிட்டு இருந்தேன். குழந்தைங்க வந்து பொதுவாக வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஜாலியான ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அவங்க வந்து தன்னோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கு, அந்த பெற்றோர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நிஜமாவே வந்து ரொம்ப ஒரு ஹை சொசைட்டிலேருந்து வந்த குழந்தைங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். அண்ட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வர ஃபேமிலியிலேருந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சைக்காலஜி வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து மணி அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அதிகமாக காட்டாமல், நீ படித்தாதான் வந்து உன்னால்
லைஃப்பில் ஒரு நல்ல சுச்சுவேஷனுக்கு வர முடியும், ஒரு நல்ல இடத்துக்கு வர முடியும். நீ வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. நீ வந்து லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குறோமே தவிர, என்கிட்ட இன்னைக்கு பணம் இல்லை, நான் நிறைய பணம் இருந்துச்சுன்னா நான் வந்து வேறு மாதிரி ஒன்றை பார்த்துப்பேன், இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வந்து நம்ம சப்கான்ஷியஸாக அவங்களுக்குள்ள வந்து சில விஷயங்களை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறப்போ அவங்க வந்து லைஃப்பில் நான் ஃப்யூச்சரில் வந்து என்ன வேணால் பண்ணி நம்ம வந்து நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு எண்ணத்தில் வருவாங்க. ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாக எப்பவுமே ஹேண்டில் பண்ண ஒரு விஷயமா இருக்கணும். ரைட், நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹலோ 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 ஹாய். ஹாய் மேடம். உங்கள் பேருமா? பேர் மேடம். உங்கள் பேர்? ஸ்ரீ. ஸ்ரீ, எங்கேன்னு கால் பண்ணுறீங்க? நான் பெங்களூர்ல இருந்து பண்றேன் மேடம். ஓகே ஸ்ரீ, சொல்லுங்க ஸ்ரீ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்ரீ நீங்க? ஹவுஸ் வைஃப் மேடம். ஹவுஸ் வைஃப். ஓகே ஓகே. எத்தனை வருஷம் ஆச்சுமா கல்யாணம் ஆகி? 5 years ஆச்சு மேம். 5 years ஆச்சு. சொல்லுங்கம்மா, இப்போ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? ஓகே, ஒன்றும் சொல்றதுக்காக கால் பண்ணல போல இருக்கே, கட் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ், நம்ம வந்து இன்ஃபேக்ட் நான் நிறைய விஷயங்கள் வந்து மோட்டிவேஷன் அது இதுன்னு பேசுகிறப்போ நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு சுச்சுவேஷன் ஒரு சொசைட்டியில் நம்ம இருக்கிறப்போ எஸ் நான் தொடர்ந்து பேசுகிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கங்க, உங்கள் பேர்? ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர்? மகேந்திரன் மேடம். ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? தருமபுரி. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? கேபிள் ஆபரேட்டர் மேடம். ஓகே சார், என்ன சொல்கிறதுக்காக சார் இப்போ கால் பண்ணியிருக்கீங்க? வீட்டில் ஃபேமிலி பிரச்சனை மேடம். சொல்லுங்க சார். ஒய்ஃப் அதெல்லாம் பிரச்சனை. என்ன என்ன ப்ராப்ளம் சார்? ஹலோ சொல்லுங்க சார், கேக்குது. என்ன பிரச்சனை சார்? நம்ம வந்து ஒய்ஃப் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, அதான் பிரச்சனை. என்ன மாதிரி சார்? நம்ம உடலுறவு பண்ணும்போது ஒழுங்கா சரியா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, அது என்ன பிரச்சனை, ஏதாவது ரீசன் இருக்குமா தான் கேட்குறேன். சாரி. ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங். அண்ட் எஸ், ஆக்சுவலாக வந்து நான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஒரு சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ நமக்குன்னு ஒரு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அண்ட் யாராவது வந்து நம்மளை பற்றி எப்போவுமே இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்து இன்னொரு 10 பேர் அங்கே நிற்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அண்ட் காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு காம்படிஷன் அப்படின்னு ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர நம்ம விட்டு கொடுத்து வாழலாம், நம்ம வந்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம், நம்ம கூட இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து தட்டி கொடுத்து வந்து வேலை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் போயிடுச்சு. யார்கிட்ட அதிகமான பணம் இருக்கோ அவங்க மட்டும்தான் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ரைட், நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ Hello. Hello. Hi. Hi, sister. How are you? I'm fine. Shaira. How are you? I'm fine, ma. What's your name? Sister forgot me. No, I didn't. ஏன் இத்தனை வாரம் 2 weeks 2 weeks மேல கால் பண்ணலையா? 6 months ஆச்சு. ஹே, 6 months. ஓகே, அப்ப கண்டிப்பா நீங்க அடிக்கடி கால் பண்ணீங்கன்னா நான் ஞாபகம் வச்சுப்பேன். 6 months கழிச்சு கால் பண்ணீங்கன்னா நான் என்னமா பண்றது? How are you, ma? I'm fine, sister. இல்ல சிஸ்டர்னு சொன்னா ஞாபகம் வச்சிருப்பீங்களே, நான் ஒருத்தி தானே கூப்பிடுறேன், அதான் கேட்டேன். இல்ல இல்ல, எனக்கு கண்டிப்பா தெரியும் ரேணுகா. எப்படி இருக்கீங்க? Thank you, sister. வச்சிருக்கீங்க. Thank you மா. எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? I am also fine மா. அத நான் வந்து அப்பப்போ யோசிப்பேன், என்னடா நமக்கு ஒருத்தங்க கால் பண்ணுவாங்களே சிஸ்டர்னு, அவங்க என்ன ஆச்சு ஒரு கால் கூட காணோம் அப்படின்னு. ஐயோ இல்ல, நீங்க ப்ரோக்ராம் ஓன் பண்ண ஏதாவது சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, அதனால நான் பாப்பேன், ப்ரோக்ராம் பாப்பேன், ஆனா யோசிச்சே போயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? Complete my studies, sister. Finished இல்ல? ஓகே. Finished. ஓகே ஓகே ஓகேம்மா. அப்புறம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இப்போ? நான் as usual என்னோட work. ஓகே. யார் எனக்கு? ஓகே. சீரியஸ் பாப்பேன், நல்லா இருக்கு. அப்படியே? ஓகே, thank you so much Renuka. Thank you so much for calling ma. Keep calling like this. Thank you. Yes, actually thanks Renuka. ஏன்னா வந்து இவ்வளோ மாதம் கழிச்சு மறுபடியும் ஒரு ஹாய் சொன்னதுக்காக. அண்ட் நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத நான் பேசிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து காம்படிஷனான வேர்ல்டில் வந்து
நிஜமா வந்து யாருக்கும் அப்ரிஷியேட் பண்றதுக்கான டைம் கிடைக்கிறது இல்ல. அடுத்தவனை வந்து அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா how is it possible, நம்ம ஏன் அதை பண்ணல அப்படிங்கறது உட்கார்ந்து அனலைஸ் பண்றதை விட அவன் எப்படி அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பொறாமையும் ஒரு போட்டியும் தான் ஜாஸ்தி ஆயிருச்சு. அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு சீக்கிரமா அந்த ஒரு பொசிஷனுக்கு ரீச் ஆகணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ 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 Okay, thank you for calling. Right. Yes, actually வந்து நம்மளோட காலர்ஸ் எப்பவுமே வந்து கரெக்டாக ஒரு விஷயம் ஜஸ்ட் ஒரு ஹாய் சொன்னோன்னு கால் பண்ணுறப்போ இந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ் ஏற்பட தான் செய்யுது. அண்ட் எஸ் வந்து நான் ஜென்ரலாக ஒரு விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறப்போ நம்மளோட டே டு டே லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு நிறைய நாலேஜ் கொடுக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம லைஃப்ல எங்கே ஏற்படுதுன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தினால தான். தொடர்ந்து பேசலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ ஹாய், குட் ஈவினிங் சிலா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய், ஐ அம் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஓகே, ஸோ சொல்லுங்கம்மா. யாரு? ராமா, இன்னைக்கு வந்து எனக்கு நிறைய சத்திய சோதனை வருது. ஜீனத் பேகம். ஜீனத், ஹலோ. சொல்லுங்க. என்னங்க இவ்வளோ லேட்டா வந்து? கொஞ்சம் பிஸி, அதனால கால் பண்ண முடியல. என்னம்மா 2 வீக்கா நான் கால் பண்ணலன்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி நான் உங்களை பத்தி கூட நான் வந்து பேசியிருக்கேன். இந்த ஷோ நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்ன பேசுனீங்க? நான் பார்க்கவே இல்ல. ஓகே ஓகே, சோ பேகம் சொல்லுங்க. பேகம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உமன்ஸ் டேலாம் எப்படி போச்சு? உங்க உமன்ஸ் டே அப்ப உங்க கூட பேசினேன். ஆமா, அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் பேசவே இல்லை. ஆக்சுவலி 8ஆம் தேதி தான் உமன்ஸ் டேல, சோ 6th அன்னைக்கு பேசணும். ஓகே, பயங்கர ரெக்கார்டோட தான் கால் பண்ணிருக்கீங்க போல இருக்கே. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பேகம் இப்போ? இப்ப சும்மா உங்க ப்ரோகிராம் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்கம்மா. இப்ப ஏதாவது சொல்லணுமா இல்ல ஜெனரலா ஒரு ஹாய் சொல்லுங்க. உமன்ஸ் டே அப்ப என்னோட ஃப்ரெண்ட் வந்து பாய் ஃப்ரெண்ட் சொன்னல, Dress வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, பரவாயில்லைங்க. உமன்ஸ் டேக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கிஃப்ட் வருது உங்களுக்கு, பரவாயில்ல, ஜாலி. ரிங் வாங்கி கொடுத்தாங்க. பரவா. ஓகே, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நல்லா செலிப்ரேட் பண்ணோம். நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? நான் உமன்ஸ் டேக்கு நார்மல் தாங்க, எந்த செலிப்ரேஷனும் கிடையாது. எல்லா நாளும் உமன் நாள் தானே, அது என்ன பர்டிகுலரா? அவன் என் பாய் ஃப்ரெண்டோட ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். வெரி குட் வெரி குட்மா. ஸோ ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி சந்தோஷமா எப்பவுமே இருங்க அண்ட் கால் பண்ணிட்டே இருங்க. ஓகே, thank you so much for calling Begum. Bye bye. Right. ஸோ எஸ், நான் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஜென்ரலாக ஒரு ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டாலே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் லெவல்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னாலே பிரச்சனை. ஸோ குழந்தைங்களை கூட எடுத்துக்கோங்களேன். பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப நிறைய படிக்கணும், நிறைய நல்ல மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஹை லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கிறது தான் வந்து ஜென்ரலாக குழந்தைங்களுக்கு கூட வந்து அந்த அந்த ஸ்ட்ரெஸ், அந்த சைக்கலாஜிக்கலாக வந்து அவங்க கொஞ்சம் எஃபெக்ட் ஆகக்கூடிய ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அவங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு மெமரி பவர் இருக்கும், அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் வந்து பர்டிகுலராக இருக்கும். ஸோ அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணாமல் மார்க்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது எப்பவுமே ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கங்க. உங்கள் பேர்? என் பேர் யுவராஜ் மேடம். நான் ஈரோட்லேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்க யுவராஜ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பாம்பேல. ரைட். ஓ, பாம்பேல. ஓகே, இப்போ எங்கே இருக்கீங்க? நான் இப்போ வெக்கேஷனுக்காக ஈரோடு நேட்டிவ் வந்திருக்கேன். ரைட் 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 யுவராஜ், சொல்லுங்க யுவராஜ், என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? இல்லை, நான் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் 2 இயர்ஸா. ஓகே. பட் இப்போ நேரம் வந்து ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு எனக்கு அவளுக்கும். ஓகே. அவனே வந்து கோயிலா வந்து கோயம்புத்தூர்ல படிக்கிறான். ஓகே ஓகே. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கா. அப்படி இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுன்னு சொன்னேன். பட் அவன் என்னன்னா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு ஒருத்தன் ஓவரா பேசிட்டு இருக்காப்பா. 9 o'clock இருந்து 10 o'clock வரையிலும் நான் பேசுற டைம். பட் நான் கால் பண்ணும்போதுமே வெயிட்டிங் லிஸ்ட் விழுகுது. ஸோ நான் வந்து கால் பண்ணப்போ இதை எனக்கு அப்போ எனக்கு என்ன, நானும் சந்தேகப்படல, அவ எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் இதுவே கன்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்லிட்டேன், இதுவே கன்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். கேட்டா சந்தேகப்படுற அப்படின்னு சொல்றான். இப்போ 2 years ஆயிடுச்சு. இப்போ வர சண்டே வந்து அவளுக்கு பர்த்டே. ஓகே. சோ என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க கொஞ்சம் நிஜமாவே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க மூச்சு எடுக்கிற சவுண்டே எனக்கு நல்லா அப்படி கேக்குது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ரிலாக்ஸ் ஆகுங்க. என்ன ஆக்சுவலி என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள? அவர் யாரு? அந்த அவர் வந்து கூட கிளாஸ்ல படிக்கிற பையன். ஓகே ஓகே.
அவர் வந்து கூட கிளாஸ்மேட்ஸ். நான் வந்து சொல்லியிருக்கேன், நீங்க கிளாஸ்மேட்ல அவ்வளவு தூரம் பேசுறீங்க பழகுறீங்க, ஆனா நான் ஒரு கால் பண்ணும்போது மட்டும் ஏன் வெயிட்டிங் அவ்வளவு அப்படின்னா நீங்க உடனே சந்தேகப்படுறா அப்படிங்கிற ஒரு இது வந்து இப்போ வந்து இருக்கு. ஓகே ஓகே. இது வந்து என் மாமா பொண்ணு. ஓ ஓகே. இந்த மாதிரி எவ்வளவு நாளா நடக்குதுங்க? இப்போ 1.5 years மேல ஆயிடுச்சு மேடம் இந்த மாதிரி கால் வெயிட்டிங். கால் வெயிட்டிங்ஸ். இன்னுமே வந்து இப்ப நான் வேணாம்னு சொல்லிட்டா இன்னுமே வந்து அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கா. கேட்டா எனக்கு அவன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்றா. இன்னும் வந்து அவன் என்ன சொல்றா, என்ன வந்து அவன் அம்மாவை நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. பட் அவன் கேரக்டர்ல நான் வயசு பார்க்கும்போது அவன் வந்து ரொம்ப ஒஸ்ட். பசங்களுக்கு தான் பசங்களோட ஆட்டிடியூட் தெரியும்ல. கண்டிப்பா. ஓகே. பட் என்ன ரீசன்னால வந்து ஓகே, அதாவது நீங்க டெய்லி 1 hour தான் பேசுவீங்களா? 9 to 10 தான் கால் பண்ணுவீங்களா? நான் வந்து எப்பவுமே ஒர்க் ஷிஃப்ட் டைம் போயிட்டு வந்துட்டோ அல்லது ஒரு நேட்டிவ்ல இருந்தாலுமே எனக்கு வந்து நைட்டா மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அப்ப ரிலாக்ஸ் ஆகிறப்ப தான் அவட்ட பேச முடியும். எனக்கு டென்ஷனா இருக்கப்போ நான் ஏதாவது பேசி ஏதாவது இருக்குதுன்னா சண்டை வந்துடும். அதனால நாங்க அப்படி பேசுவோம். ஸோ எவ்ரிடே இது பர்டிகுலரா ஒரு டைம் வச்சிருக்கீங்க? இல்ல 9 to 10ங்கிறது வந்து அவ்வளோ கொஞ்சம் ஸ்டடிஸ் எல்லாமே முடிச்சுட்டு அவ்வளோ கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம். நம்மளும் இதாகிறோம். அந்த ஒர்க்ல நாங்க பேசுறோம். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா வந்து நீங்க சொல்றது எந்த தப்பும் கிடையாது. எனக்கு உங்க சைடு இருக்கிற நியாயம் 100% புரியுது. பட் சந்தேகப்படுறீங்களான்னு கேட்குற ஒரு பாயிண்ட், ஒரு விஷயம் இருக்கு. பட் நீங்க கேட்கறது வந்து உங்களோட லவ்னால தானே கேட்குறீங்க? பேசணும், அவங்க கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ட்டு. ஹலோ ஹலோ. ஓகே, டிவி வால்யூம் ஜாஸ்தியா இருக்கு. ஹலோ. யா யுவராஜ், டிவி வால்யூம் ஜாஸ்தியா இருக்கு யுவராஜ். இல்ல மேடம், பேலன்ஸ்ல கட் ஆக போகுது. ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க் யூ ஃபார் காலிங். ரைட். ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நிஜமாவே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அண்ட் எப்பவுமே வந்து சில பேருக்கு வந்து சில பேர்கிட்ட பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் நம்ம லவ் பண்றவங்க வந்து ஐயோ, அதான் நான் சொன்ன மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னு வந்துட்டுக்கு அப்புறம் எவ்வளவு பிரச்சனைன்னு இந்த ஷோ ஸ்டார்டிங்ல சொன்னேன். ஸோ அதோட ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் இது கூடன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து லேண்ட்லைன்ஸ் இப்போ பிஸியாக இருக்கும். அண்ட் அடிக்கடி வந்து ஃபோன் பேசுறது ஒரு பெரிய பழக்கமாக இருக்காது. பட் இப்போ வந்து நிறைய செல்ஃபோன்ஸில் பேசுறதுனால இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அண்ட் இந்த வாட்ஸ்அப் கூட வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய அட்வான்டேஜாக நம்ம பர்சனல் மெசேஜ் பண்ணால் கூட நம்ம லாஸ்ட் சீன் இருக்குது அது இதுன்னு பார்த்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க. ஸோ எப்போவுமே ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா இருக்கணும். அண்ட் ஏதாவது தப்பு பண்ணுறப்போ நம்ம மனசுக்குள்ளே நம்ம கரெக்டாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணிட்டோம்னா பிரச்சனை பாதி முடிஞ்சிடும். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார். வணக்கம். உங்க பேரு? பேரு கங்கையா சார். ஓகே. எங்கேருந்து கால் பண்றீங்க சார்? திருவள்ளூர் மாவட்டம் மேடம். ஓகே சார். சொல்லுங்க சார், என்ன சொல்றதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க? லவ் பத்தி பேசணும் மேடம். சொல்லுங்க சார். சார், டிவி பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க? ஆமாங்க சார். ஆமா மேடம். அப்ப வால்யூம் கம்மி பண்ணிட்டு என்கிட்ட பேசுங்க சார். வால்யூம் மேடம். ஓ மை காட். யா, சொல்லுங்க. Thank you for calling. ரைட். ஸோ எஸ், ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் டிவி பார்த்து என்டர்டெயின் ஆகிடுறாங்க. என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட இருக்க டைம் ரொம்ப கொஞ்சம் தான். ஸோ டிவி பார்த்து பேசுறதை என்கிட்ட பேசினீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன். அண்ட் எஸ், நான் சொன்ன மாதிரிங்க இந்த பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து உண்மையா, அதாவது நம்ம சொல்லலாம் பொசசிவ்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு லவ்ல. நம்ம லவ் பண்றோம் அப்படின்னாலே பொசசிவாக இருக்க தான் செய்வோம். அது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். அண்ட் பொசசிவ்னஸ் இருந்தால் மட்டுமே அது வந்து லவ்வா மாற முடியும். பட் இந்த ஓவர் பொசசிவ்னஸ் எப்போ வருதுன்னா, நமக்குள்ள ஒரு மைனஸ் இருக்கு, என்னால ஒரு விஷயத்த செய்ய முடியாது. தொடர்ந்து பேசினா நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ. வணக்கம்மா, உங்க பேரு? ஹலோ. வணக்கம் மேடம். மேடம், நான் உங்ககிட்ட ஒரு பர்சனலா கேள்வி கேட்கறேன் மேடம். தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்கம்மா. நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம். உங்க சீரியல் வந்து ஜெயடிவில சித்திரம் பேசுதடி வந்துட்டு இருந்துச்சுங்களா? ஆமாங்க. நீங்க இப்ப அந்த சீரியலே வரதே இல்லை மேடம். நீங்க சொல்றது நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இல்ல, அது ஆக்சுவலி ஸ்டாப் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா. அது திரும்ப கண்டினியூ ஆகாதா மேடம்? இல்லங்க, ஆகுறது இல்ல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். எஸ், ஆக்சுவலாக வந்து ஒரு விதத்தில் எனக்கு நிஜமா ஒரு சந்தோஷம் என்னன்னா, நம்மளை ஃபாலோ நமக்காக சில பேர் வந்து சில விஷயங்கள் பார்க்குறாங்க. நம்மக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி இது நல்லா பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்கிறப்போ அது ஒரு பர்சனல் என்கரேஜ்மெண்ட்டாகவே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அதுவும் பெங்களூர்லேருந்து கால் பண்ணி இந்த ஒரு கொஸ்டின் அவங்க வந்து பர்சனலாக கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு ரொம்ப க்யூட்டாக கேட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. அண்ட் எஸ், நான் சொன்ன மாதிரி
இந்த பொசசிவ்னஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இந்த ஓவர் பொசசிவ்னஸ் எங்க வருதுன்னா, நம்ம வந்து நம்ம கூட இருக்கிற பார்ட்னர் வந்து நம்மள விட ரொம்ப அழகா இருக்காங்க, இல்ல வந்து நம்மளோட ரொம்ப படிச்சிருக்காங்க அப்படின்றப்போ நமக்குள்ள ஏற்படுற ஒரு சின்ன ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் ஓவர் பொசசிவ்னஸ்ஸா மாறுது. தொடர்ந்து பேசலாம். நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 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 மேம். ஹலோ வணக்கம். உங்க பேரு? வணக்கம் மேம், நான் ஜெனி பேசுறேன் மேம். ஹாய் ஜெனி, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேம் நான் திருச்சியில இருந்து கால் பண்ணிருக்கேன் மேம். ஓகே ஜெனி, சொல்லுங்க ஜெனி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? மேம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்து 2.5 years லவ் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகேம்மா. ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மேம் அவருக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு மேம். ரொம்ப நல்ல பர்சன் தான் மேம் அவரு. ஓகேம்மா. பட் என்னன்னா மேம் அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸை நம்பி ரொம்ப ஏமாந்துடுறாரு மேம். ஏமாந்து நல்லா பாசம் வச்சிருக்காரு மேம். எப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி வெளியில போறாரு, வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காசு கொடுத்து ரொம்ப ஏமாந்துறாரு மேம். நான் வந்து எவ்வளவோ வந்து அட்வைஸ் பண்ணி பாத்துட்டேன். ஸோ பட் அவர் வந்து இல்லம்மா என்னால இதை மட்டும் விடவே முடியல, எல்லாத்தையும் நம்பி நான் ஏமாறுறேன் அந்த மாதிரி போயிட்டு இருக்காரு மேம். ஆனா அவருக்கு வந்து இதை நல்லா வச்சுக்கணும், நல்லா வச்சு காப்பாற்றணும் ரொம்ப ஆசை மேம். நாங்க 2 பேரும் சேர்ந்து மேம் ஒரு பிசினஸ்ல இருக்கோம் மேம். பட் ஆனா அவர் வந்து வெளியில போய் எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக ரொம்ப காசு செலவு பண்ணி அவங்களாம் வந்து இவருக்கா காசுக்காக தான் யூஸ் பண்றாங்க, அவருக்கு தெரிய மாட்டேங்குது மேம். ஸோ அது எப்படி மேம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி மேம் எல்லாத்தையும் நம்பது எப்படி மேம் அவரை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருங்க மேம்? இல்ல பேசிக்கா இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து ஒரே விஷயம் அவங்களா பட்டு திருந்தினா மட்டும்தான் மாறுவாங்க. அண்ட் பட்டு திருந்துறப்போ அது ரொம்ப லேட்டா வேற ஒரு 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 டைம் இருக்கும். அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறப்போ ரொம்ப பேருக்கு ஹெல்ப் பண்றாரா? ரொம்ப ஹெல்ப் பண்றாரு மேம். அவர்கிட்ட ஒரு 50 rupees இருக்குன்னா மத்தவங்க யாராவது கிட்ட அப்படியே 50 rupees கொடுத்துறாரு மேம். ஓகே. என்ன விஷயம்னா மேம் அவர் வந்து இந்த மாதிரி 4 இடங்களுக்கு போனாதான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சோ நம்ம வந்து எனக்கு நிறைய செய்யணும்னு நினைக்கிறாரு மேம். சோ அதனால அவர் இப்படி பண்றாரு மேம். உங்களுக்கு நிறைய செய்யணும்னு நினைக்கிறப்போ எப்படிமா எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறாங்க? இல்ல மேம் அப்படி மேம் ஆக்சுவலா என்னன்னா அவர் பிசினஸ்ல போய் 4 இடத்துல பேசினா சோ இங்க இருந்து எனக்கு நிறைய பணம் வர வேண்டியது இருக்கு, சோ இது நான் உனக்கு நல்லா பாத்துக்கிறேன், சோ அது மாதிரி இருக்கிறத ஏமாந்துறாரு மேம். புரியுதுங்களா? ஓகே ஓகே ஓகே. சோ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, யாரும் வந்து காசு கொடுக்கறதுனால ரொம்ப நல்ல ஒரு பேர் வாங்குவாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஸோ காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட நமக்கு வந்து ஃபேவர் பண்ணாம கூட போகலாம் இல்லையா? ஓகே மேம். ஸோ அது வந்து நீங்க அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நிஜமாவே ஒரு சுச்சுவேஷனுக்கு அவர் காசு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லுங்க, கொடுக்காதேன்னு சொல்லாதீங்க. கொடுக்காதேன்னு சொன்னா செய்யாதேன்னு சொன்னா சில பேர் செய்வாங்க. இல்ல மேம் அவர் காசு கொடுக்கறத விட மேம் வெளியில போய் மேம் ரொம்ப நம்புறாரு மேம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்றது நம்புறாரு மேம். அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க மேம், இந்த மாதிரி அவங்க ஒரு பிசினஸ் சொல்லிட்டு திருப்பி இவங்க கிட்ட இருந்து அந்த காசு வாங்க பாக்குறாங்க மேம். புரியுதுங்களா? ஓகே ஓகே ஓகே. இதுதான் மேம் ஒரு பெரிய விஷயம். அவர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு நிறைய செய்யணும், நம்ம என்ன நல்லா பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு மேம். எனக்காக எல்லாம் பண்ண நினைக்கிறாரு. பட் எல்லாமே அவருக்கு நெகட்டிவா போயிடுது மேம். அது நானும் ரொம்ப ட்ரை பண்ணி பேசி பார்த்துட்டேன் மேம். அவங்க மம்மியும் பேசி பார்த்துட்டாங்க. அவருக்கு என்னன்னு தெரியல மேம். அது ஒண்ணு மட்டும் மாத்தவே முடியல மேம். அது வந்து அவரே சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களோ அதுல வந்து நல்லா டெவலப் ஆகணும்னு சொல்லுங்க. ஓகே மேம். ஏன்னா நம்ம 10 விஷயம் பண்ணி 10மே வேஸ்ட்னா என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒண்ணு பண்ண சொல்லுங்க, கரெக்டா பண்ண சொல்லுங்க. அண்ட் அது வந்து நீங்க தெளிவா வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆட்டிடியூட் வந்து புரியல நமக்கு வந்து அவர் அதே பண்றாருன்னா நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சொல்லுங்க. பாத்தீங்கன்னா நாங்க எல்லாமே ஒரே வீட்ல தான் மேம் இருக்கோம். வீட்டுக்குலாம் தெரியும் மேம் இது, சரிங்களா? ஓகே. இப்ப வந்து எப்படின்னா அவர் வந்து வெளியில அவரோட ஏன்னா மேம் சின்ன வயசுல வந்து அவருக்கு வந்து அப்பா வந்து இறந்துட்டாங்க மேம். ஓகேங்களா? சோ அதனால வந்து அவருக்கு அந்த பாசம்னா என்னன்னு தெரியல மேம். இப்ப திடீர்னு வெளியில போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயாவது ஒரு நாள் கால் பண்ணிட்டே இருந்தோம்னா நாங்க கண்டினியூஸா கால் பண்ணோம்னா நம்ம வீட்டுக்கு வந்து பேசணும்னு சொல்லுவாரு மேம். அதுக்கப்புறம் வீட்டுக்கான நல்லபடியா தான் பேசுறாரு. ஆனா வெளியில அவர் காலே அட்டன் பண்ண மாட்டாரு மேம். அது ஏன்னு தெரியல. நான் பண்ணாலும் அப்படிதான், அவங்க மம்மி பண்ணாலும் அப்படிதான் மேம் அவரு. ஓகே. ஹலோ. ஓகே ஓகே. அது நம்ம வந்து பர்சனலா என்னன்னு எனக்கு தெரியலம்மா, அது என்ன ரீசன்னால அவர் எடுக்காம இருக்காருன்னு. ஸோ எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஸோ எஸ், இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தங்க பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க நிறைய காசு கொடுக்குறாங்க வெளியில், அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. ஸோ எப்போவுமே வந்து ஒரு விஷயங்கள் ஒருத்தங்களை நம்ம சேஞ்ச் பண்ணணும், இல்லை வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும்.
நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு எப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்கள பொறுத்த வரைக்கும் இல்ல, நான் ஜென்ரலா ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ஒரு விஷயம் நம்ம சேஞ்ச் பண்ணணும், ஒருத்தங்கள வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறப்ப, நம்மளோட ஒரு இன்டென்ஷன அவங்க மேல நம்ம திணிக்க பார்க்குறோம். ஸோ அந்த மாரி நம்ம பண்ணணும்னு நினைக்கிறப்போ, அதுல இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ் யோசிச்சு பார்த்து, அதுக்கப்புறம் அவங்கள வந்து ட்ரெயின் பண்றதுல தப்பு கிடையாதுன்னு நான் ஃபீல் பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 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 ரைட். தேங்க் யூ ஃபார் காலிங். ஸோ எஸ், நான் சொன்ன மாதிரிங்க, நம்ம வந்து நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து பண்ணுற ஒரு விஷயம் கரெக்ட் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது வந்து ஜென்ரலாக அவங்களோட கான்ஷியஸ்க்கு, அவங்களோட உள் மனசுக்கு நல்லா தெரியும் அவங்க பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது. பட் அது வந்து இன்னும் தப்பு அப்படின்னு ஃபீல் பண்ணியும் அது கண்டினியூ பண்ணாங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்குது. பட் அது தப்பு கிடையாது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணி ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து எதுவுமே வந்து தப்பு கிடையாதுங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அவங்கள சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிப்பிக்கலான ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ண முடியும்னா, ரொம்ப அழுத்தி சொல்லாம, ரொம்ப வந்து அவங்க மேல திணிக்காம, நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு கிடைக்கிற சின்ன சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில ரொம்ப ரொம்ப நீட்டா சொல்லணும். அண்ட் அது அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்கன்னு கூட தெரியக்கூடாது. பட் சொல்லிட்டே இருந்தோம்னா அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து அது ரீச் ஆகி கண்டிப்பா அந்த மாதிரி கூடிய சீக்கிரத்திலே அவங்க அதை ஃபாலோ பண்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஸோ நம்மளோட ஐடியாஸ் வந்து ஒருத்தங்க கிட்ட நம்ம சொல்றோம் அப்படின்னா அவங்களோட மைண்டை வந்து அதை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். அண்ட் அது வந்து அவங்களுக்கு ரீச் ஆகக்கூடிய லாங்குவேஜ்ல நம்ம சொல்லணும். ஸோ அதுதான் வந்து நம்ம எப்பவுமே கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த கூட நம்ம பேசுறப்போ சொல்லுவோம். ஒரு விஷயத்த சொல்லு, தெளிவா சொல்லு, புரியுற பாஷையில சொல்லு அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குங்க. அண்ட் டே டு டே லைஃப்ல நமக்கு கம்யூனிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்றீங்களா சார்? இருங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க. உங்க பேரு? என் பேர் நாகராஜ் மேடம். ஓகே. எங்கன்னு கால் பண்றீங்க சார்? நான் திருவத்தூர்ல இருந்து கால் பண்றேன். அவங்க டிவில அவங்க என்கிட்ட பேசலையே, வேற யாரும் பேசிட்டு இருக்காங்க. வேற யாரோ பேசுறாங்களா? நான் தான் சார் பேசுறேன். அப்படியா? ஓகே மேடம், ஓகே மேடம். தேங்க்ஸ் மேடம். எனக்கு ஒரு டவுட் உங்க கேட்கணும். சொல்லுங்க சார். ஓகே. இது என் குடும்பம் பிரிஞ்சிருக்கு, என் ஃபேமிலியில ஒரு 4 வருஷம் ஆகுது. 2 பசங்க என்கிட்ட இருக்காங்க, மொத்தம் 4 பசங்க மேடம். 2 பசங்க என்கிட்ட இருக்காங்க, 2 பசங்க அவங்க கிட்ட இருக்காங்க. அவங்க மதுரையில இருக்காங்க, எங்க மாமியார் வீடு. சரிங்க. நீங்க வந்து சைக்காலஜி படிச்சிருக்கீங்களா மேடம்? ஆமா சார். சிலது கரெக்ட் சொல்றீங்க, அதனால தான் டெய்லி கால் பண்ணிட்டு இருக்கேன், கனெக்டே ஆக மாட்டேங்குது. ஓகே சார். ஓகே. ஆமா சார், கொஞ்சம் படிச்சிருக்கேன். சொல்லுங்க. சொல்லுங்க சார். இப்ப என்ன மாதிரி நீங்க ஹேண்டில் பண்றீங்க உங்க ஃபேமிலிய? அதாவது இது எப்படி மேடம், இது என்னன்னு தெரியல. அவங்க வந்து வேற மாதிரியா சொல்றாங்க, நான் வந்து என்ன சொல்றேன், என்னோட இருக்கணும்ன்றேன், அவங்க அவங்க ஊரோட இருக்கணும்ன்றாங்க. இது எப்படி மேடம்? நீங்க சென்னையில என்ன, திருவொற்றியூர்ல என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க மதுரையில இருக்காங்க மேடம். இல்ல, அவங்க மதுரையில, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வொர்க் பண்றீங்க? நான் இங்க சென்ட்ரிங் தான் செய்றேன், கூலிக்காரர் தான் மேடம். சென்ட்ரிங் பில்டிங் கட்டுறாங்கல்ல. ஓகே. அந்த சென்ட்ரிங் அடிச்சு கம்பி கட்டுற வேலை மேடம். ஓகே. அவங்களுக்கே இங்க இருக்க முடியல? சொந்தத்துல கல்யாணம் முடிச்சா அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் செத்துட்டான் மேடம். அவங்க வந்து கல்யாணம் ஆனதுல ஓகே. கால் கட் ஆயிடுச்சு. எனிவே, தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் காலிங் சார். ஜென்ரலாக ஒரு விஷயம் எப்பவுமே நான் அதாவது லவ் ரிலேட்டட் கால்ஸ் அப்படின்னு வரப்போ நான் பார்க்குற விஷயம் என்னன்னா, கல்யாணத்து வரைக்கும் போகிறப்போ காஸ்ட் ஒரு பிரச்சனையா இருக்கு, பேசிக்காக அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ப்ராப்ளமா இருக்கு, ஓவர் பொசசிவ்னஸ், சந்தேகம், இந்த மாதிரி விஷயங்கள் வருது. கல்யாணம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் என் கூட, அதாவது மனைவி வந்து பொதுவாக அதுதான் நம்மளோட சிஸ்டம்ல எப்பவுமே இருந்துட்டு வந்த ஒரு விஷயம். ஆண் வீட்டுக்கு வந்து ஒரு பெண் போகிறது, வாழ்றது அப்படின்னு ஒரு விஷயம். பட் என்ன கொஞ்ச நாள் கழிச்சு ஆயிடுதுன்னா, என்னோட கம்ஃபர்ட் லெவலுக்கு நீ வா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. பட் சில விஷயங்கள் வந்து நம்மளோட மைண்ட்ல, நம்ம கல்ச்சர்ல வந்து ஊறி போனதுனால
நம்மளால வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுக்கு சில இடங்கள்ல வந்து நமக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நம்மளால சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி போறதுல வந்து கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உண்மையா சொல்றேங்க, ஜென்ரலா வந்து மேனோட ஆட்டிடியூடு விமனோட ஆட்டிடியூடும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ஜென்ரலா எப்பவுமே. ஒரே விஷயம் என்னன்னா 2 பேருமே வந்து ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்ணணும், அதை வந்து நல்லபடியா கேரி ஓவர் பண்ணணும்னு நினைக்கிற யாருமே வந்து எங்குமே அது பிரேக் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ ஏன் வந்து எல்லாருமே சொல்றாங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க, விட்டு கொடுத்து வாழுங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னா, உனக்கு பிடிக்காத சுச்சுவேஷன் வந்தா கூட அந்த டைம்ல நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போ, லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கூட வருது. எனக்கு வந்து அவங்களோட இன்லாஸ் கூட பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா விட்டு கொடுத்து போனால எல்லா ப்ராப்ளம்க்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ. ஹலோ மேடம். ஹலோ, வணக்கங்க. உங்க பேரு? என் பேரு பிரகாஷ் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரகாஷ், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே பிரகாஷ், எங்க கால் பண்றீங்க? நான் சென்னை தான். சென்னை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரகாஷ் நீங்க? நான் ஒர்க் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ரைட். ஓகே, சொல்லுங்க பிரகாஷ், இப்போ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஓகே. அது என்னன்னு தெரியல, பிரேக்கப் ஆயிடுச்சு. சரி. என்ன ரீசன்னு தெரியல. இப்போ மறுபடியும் பேசலாமா இல்ல வேணாமான்னு தெரியல. இப்போ என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 21. 21. இப்போ அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தெரியுமா? ஓகே. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்காங்களா? ஓகே. ஓகே. ஸோ ஜென்ரலா நீங்க ஒரு ஃப்ரெண்டா பேசணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஃபோன் பண்ணி ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு சொல்றதுல தப்பு கிடையாது. ஸோ ஜென்ரலா பேசணும்னு நினைச்சீங்கன்னா பேசுங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து. ஓகே. எப்படி இருப்பாங்க தெரியல. ஓகே. ஆனா கான்டாக்ட் நம்பர் எல்லாம் இருக்கா? கான்டாக்ட் நம்பர் இல்ல. ஓகே. ஸோ ஓகே, அதாவது ஸ்கூல்ல ஏற்படுற லவ் வந்து ஜென்ரலா நிறைய பேருக்கு ஸ்கூல்ல லவ் இருக்கு, பிரேக்கப் ஆகலைன்னா தான் நம்ம யோசிக்கணும் என்னடா இது அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். அண்ட் இன்னும் நீங்க வந்து மறுபடியும் கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது லவ்க்காகவா இல்ல ஜென்ரலாவா? லவ்க்காக. நான் ரொம்ப சின்சியரா பண்ணேன். ஓகே. 2 வருஷம் பண்ணேன். ஓகே. எந்த ஸ்டாண்டர்ட்ல பண்ணீங்க? எந்த கிளாஸ் படிக்கிறப்போ? +1 +2. +1 +2. ஓகே. ஸோ ஓகே, நான் வந்து என்னன்னா உங்களுக்கு நான் அப்ரிஷியேட்டும் பண்ண முடியாது, பட் கண்டிப்பா உங்க சைடு வந்து லவ் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம. லவ் பண்ண வரை ஃபீல் பண்ணல, இப்பதான் ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகுது. ஓகே. லைஃப் வந்து நிறைய போகும் பிரகாஷ், ஒன்னும் ப்ராப்ளம். முடிஞ்ச உடனே காலேஜ் ஜாயின் பண்ணேன். அவங்க ஒரு சைடு போயிட்டாங்க, அவங்க சைடு. பேசிக்கா உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கு. அதாவது உங்களுக்கு வந்து எனக்கு தெரியாது, எனக்கு இது 100% லவ்வான்னு சொல்றதுதான் எனக்கு தெரியாது. லவ் எப்போ ஏற்படும்னா நம்ம அதாவது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் நமக்கு அது லவ்வா இல்லையான்னு தெரியும். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அதிகமா ஒரு ஃப்ரெண்டை வந்து மிஸ் பண்றீங்கன்னு எனக்கு தோணுது. அதிகமா வந்து அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் நீங்க மிஸ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் உங்களால அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியும்னா ஜெனரலா ஒரு ஃப்ரெண்டா பேசுங்க, அது என்னைக்குமே தப்பு கிடையாது. அப்படியா? ஓகே. நீங்க வந்து இப்போ அவங்கள மிஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசிருங்க, அது தப்பே கிடையாது. பட் அது வந்து லவ்வா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பான நீங்க மட்டும் டிசைட் பண்ண வேண்டியது ஒரு விஷயம். ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங். அப்படியா? ஓகே, தேங்க்ஸ் பிரகாஷ். ஸோ பேசிக்கா வந்து இவர் வந்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, வந்து ஸ்கூல்ல லவ் பண்ணேன், பட் இன்னும் அந்த நினைப்பு எனக்குள்ள இருக்கு, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னா, எப்படி இருப்பாங்கங்கிறது வந்து மென்டாலிட்டி வைஸ் யோசிச்சு பார்த்தோம்னா லைஃப் வந்து எல்லாருமே மூவ் ஆன் பண்ணி போயிடுவாங்க. நம்ம வந்து யோசிக்கிற இடத்துல யாருமே நிக்கிறது கிடையாது. அது ரொம்ப கம்மியான பேர் தான் தன்னோட பாஸ்ட்ல வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஃபியூச்சர் தேடி, நிறைய மக்கள் வந்து அவங்க லைஃப்ல வந்திருப்பாங்க, நிறைய விஷயங்கள் புதுசா வந்திருக்கும். ஸோ அதை தேடி வந்து மூவ் பண்ணி போக ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஓகே,
பலமான ஒரு ஹலோவா இருந்துச்சு. ஆனா கட் ஆயிடுச்சு கால். அண்ட் எஸ், நான் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து தன்னோட லைஃப்ல வந்து ஒரு ஸ்டேஜ், அதாவது ஸ்கூல் ஒரு ஸ்டேஜ், காலேஜ், தன்னோட ஆஃபீஸ், தன்னோட ஃபேமிலின்னு ஒரு டைம்ல வந்து மூவ் பண்ணி போற டைம்ல நிறைய பீப்புள், நம்ம நிறைய மக்களை பார்க்குறோம் வாழ்க்கையில. அண்ட் ஒவ்வொருத்தங்களுக்கு, அதாவது இன்னைக்கு சட்டுன்னு ஒரு பெண் நம்மளை வந்து கடந்து போறப்போ நல்லா இருக்காங்களே அப்படின்னு ஒரு சின்ன ஈர்ப்பு ஏற்படும். ஸோ அந்த ஈர்ப்பு வந்து அவங்க கூட பேச 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 வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு அவங்களுக்கும் நம்ம பிடிச்சிருக்கு அப்படின்னு வர்றப்போ மட்டும்தான் அது காதலாக மாற முடியுமே தவிர, நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கோம், ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு அவங்கள பார்த்து, இது வந்து நான் இன்னும் காதலில் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறது வந்து உண்மை. அது ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிற ஒரு விஷயம்னு எனக்கு பொதுவாக எனக்கு தெரியல. ஸோ எஸ், நான் சொல்கிற மாதிரிங்க, லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல். அது வந்து ஆக்சுவலி ஒரு சினிமா டைட்டில் சொல்கிற மாதிரியே இருக்குது, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு. பட் எஸ், லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஜேர்னி, நம்ம வந்து ஒரு நாள் பார்க்குற மனிதர்கள், அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள், ஸோ அதை வந்து அவங்க வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறப்போ அந்த அந்த ஏக்கமும் அவங்களுக்குள்ள வந்து ஜெயிக்கணும்னு ஒரு வெறியும் எப்பவுமே இருந்தால் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எஸ், லைஃப் எப்பவுமே நிறைய ஆம்பிஷியஸாக இருங்க, நிறைய கனவு காணுங்க, நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும். ஸோ இதோட நான் இன்னைக்கு நைட் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். அடுத்த வர சந்திக்கலாம். டாடா பாபாய், குட் நைட் ஃப்ரம் ராமையா.